சரி விடுங்க, நான் டைமை சொல்றேன், அதுக்கப்புறம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. ரெடியாவு தேவிமா. முடியாது, நான் ரெடி ஆக மாட்டேன். தேவிமா, நீ குட் கேர்ள் தானே? நான் சொன்னா நீ கேப்பல்ல? கேட்க மாட்டேன். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். சரி திவாகர், நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். தேவிமா ப்ளீஸ் தேவிமா, என் செல்லோல என் தங்கம்ல, டைம் ஆச்சுடா. நான் போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன். ஏன் தெய்வமா சத்தம் போட்டுட்டு இருக்கா? ப்ளீஸ் ப்ளீஸ் டா செல்லம், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுடா. யூனிஃபார்ம் போட்டுட்டு சீக்கிரம் கிளம்பணும்ல. நான் ரெடி ஆக மாட்டேன். நீ ஒண்ணே என்ன ரெடி பண்ண வேணாம், போ. தெய்வமா, அஸ்னி என்னாச்சு? ஏன் தெய்வமா ரெடி ஆக மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கா? அத நான் சொல்றேன் சூர்யா. நீ சொல்லு, என்னாச்சு சொல்லு. எப்பவுமே தினமும் துர்காமா தானே என்ன ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விடுவாங்க. ஆமா. டெய்லி என்ன குளிக்க வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது, யூனிஃபார்ம் போட்டு விடுறது எல்லாமே துர்காமா தானே செய்வாங்க. சரி, துர்காமா தான் செய்வாங்க. காலையில இருந்து துர்காமா என்ன குளிக்க வைக்கல, சாப்பிட வைக்கல, எதுவுமே பண்ணல. துர்காமா எங்க போனாங்க? என்ன அஸ்னி, துர்கா இல்லையா? எங்க போனா? துர்கா காலையிலே சீக்கிரம் கிளம்பி போயிட்டா மாமா. காலையில இருந்து இததான் சொல்லிட்டே இருக்காங்க. என்ன கவனிக்காம அவங்க எப்படி போலாம் சூர்யா? துர்காமா வர சொல்லு சூர்யா. தெய்வமா, சரி நான் வர சொல்றேன், நீ முதல்ல யூனிஃபார்ம் போடு. அதெல்லாம் போட முடியாது. துர்காமா வர சொல்லுங்க, அப்பதான் நான் போட்டுக்குவேன். மாமா, துர்காக்கு ஃபோன் பண்ணுங்க மாமா. சரி இரு, ஃபோன் பண்றேன். சொல்லுங்க சூர்யா. துர்கா எங்க இருக்க? அது நான் வாக்கிங் வந்திருக்கேன். என்னது வாக்கிங்கா? சரி நீ உடனே கொஞ்சம் வீட்டுக்கு வா. சரி வரேங்க. சரி நீ சீக்கிரம் வா. சூர்யா என்னாச்சு? வந்துட்டு இருக்காங்களா? என்ன சூர்யா, இன்னும் துர்காமாவை காணோம்? வந்துருவாங்கடா, இப்பதானே ஃபோன் பண்ண. அமைதியா இரு. தேவிமா, வாக்கிங்னு சொன்னா யூனிஃபார்ம்ல இருக்கா? என்னாச்சு துர்காக்கு? தேவிமா என்ன, நீங்க இன்னும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகலையா? துர்காமா, எப்பவுமே நீங்க தானே என்ன ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவீங்க. இன்னைக்கு ரெடி பண்ணாம எங்க போனீங்க? சாரிடா, நான் இப்ப ரெடி பண்றேன். அஸ்னி கொடு. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் எல்லாம் இருக்கட்டும். மாயாவை அரெஸ்ட் பண்ணீங்களா இல்லையா? என்ன பதிலவே காணோம்? உங்களால மாயாவை அரெஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா? சார் அது முடியும் சார். இதுவரைக்கும் மாயாவை பார்த்தும் பிடிக்காம 2 தடவை மிஸ் பண்ணிருக்கீங்க. சார் அது என்னன்னா, ஐ டோன்ட் நீட் எனி எக்ஸ்பிளனேஷன். உங்க ஹஸ்பண்ட் விஷயத்துல இப்படிதான் நடந்தது, இப்பவும் அதே மாதிரி நடக்குது. சார் அப்படி இல்ல சார். எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை துர்கா. உங்க ஹஸ்பண்ட் விஷயத்துல நடந்த மாதிரி மாயா விஷயத்துல எதுவும் நடக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை வரணும்னா மாயாவை நீ அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தணும். உன்னால முடியலன்னா சொல்லு. உன்னை விட ஹையர் ஆபீசர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒருத்தர்கிட்ட இந்த கேஸை டேக் ஓவர் பண்ண சொல்லிடுறேன். சார் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் கண்டிப்பா மாயாவை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துருவேன் சார். உங்க ஹஸ்பண்ட் தலைமறைவா இருக்கும் போதே இப்படிதான் டைம் கட்டே இருந்தீங்க. சார் அப்ப மாதிரி இப்ப நடக்காது சார். கண்டிப்பா நான் மாயாவை அரெஸ்ட் பண்ணிடுவேன் சார். சொல்றத செஞ்சு காட்டுங்க. அடுத்த தடவை நான் உங்களுக்கு போன் பண்றது மாயாவை அரெஸ்ட் பண்ணதுக்காக உங்களை பாராட்டுறதுக்காக இருக்கணும். பதறாத. உன்னால எனக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கிற வரைக்கும் உன் ஹஸ்பண்ட் சேஃபா தான் இருப்பான். நீ என்ன பிடிக்கணும்னு தீவிரமா தேட ஆரம்பிச்ச, நான் உன் புருஷனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். மாயா சந்துருவ பணையமா வச்சு தப்பிக்கணும்னு நினைக்கிறா.
அதுக்கு முதல்ல மாயா பிடியில இருக்கிற சந்துருவை காப்பாத்தணும். அப்பதான் மாயாவை பிடிக்கிற விஷயத்துல நாம தீவிரமா இறங்கணும். அதுதான் கரெக்ட். மிஸ்டர் கருணாகரன், உடனே நம்ம ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு கிளம்புங்க. இன்னைக்கு அந்த மாயா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கணும். ஓகே மேடம். சிட்டி ஃபுல்லா அலர்ட் பண்ணுங்க. ஒரு வண்டி விடாம செக் பண்ணுங்க. எந்த விதத்திலயும் அந்த மாயா தப்பிச்சிடவே கூடாது. ஓகே மேடம். நான் அப்புறம் கூப்பிடுறேன். மேடம் மேடம் வணக்கம் சார். வணக்கம் சார். யோ, இங்க எதுக்கு வந்தீங்க? முதல்ல வெளியே போங்கயா. யோ, முதல்ல வெளியே போய் கடைக்கிட்ட வெயிட் பண்ணீங்க. என்னாச்சு சார்? நீங்க தானே வர சொன்னீங்க. கேள்விலாம் கேட்காம முதல்ல வெளியே போய் வெயிட் பண்ணுங்க. வெளியில கடைக்கிட்ட போய் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். என்ன இது? யோ போயோ. போ. சரி வா போவோம். என்ன கருணாகரன், யார உங்க 2 பேரு? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல மேடம், என் ஃப்ரெண்ட்ஸுங்க மேடம். ஃப்ரெண்டா? அப்புறம் எதுக்காக அவங்கள விரட்டி விட்டீங்க? ஒண்ணு இல்ல மேடம், கடைக்கிட்ட வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் மேடம். அவங்கள பார்த்து பேசி அனுப்பி விட்டு வந்துடுறேன் மேடம். ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்கல்ல, போய் அனுப்பி வச்சுட்டு வாங்க. அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன் மேடம்.